ஹாய் எல்லாம் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோடு 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே ஒரு லைக் கொடுங்க, பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எபிசோட் ஸ்டார்ட் பண்ணோடனே ஒரு ஐலாண்டை காமிச்சிட்டு 3 years ago அப்படின்ற டைட்டிலில் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் 2 ஷிப்பை காட்டுறாங்க. அதுக்குள்ளே நிறையா கேப்டன்ஸும் அங்கே வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க. ஒருத்தர் வந்து கேப்டன் நம்ம இப்போ தாக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கேப்டன் அதனால் எந்த பயனும் இல்லை, ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிற வெப்பனை வச்சு அதுங்களை ஒன்றும் பண்ண முடியாது, இது அந்த ஹண்டர்ஸ்கிட்டே விட்டுடலாம், அதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ டக்குன்னு அங்கேருந்து ஒரு ஹண்டர் காட்டிலேருந்து ஓடியாரதை காமிச்சிருப்பாங்க. அந்த ஹண்டருக்கு பின்னாடியே நிறைய ஆண்ட் பீஸ்ட் ஓடியாரதை காமிச்சிருப்பாங்க. அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் இதை எப்படியாவது தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹண்டர்ஸ் எல்லாமே வந்து டி ரேங்க் மிஷின் ஹண்டர்ஸ், அதனால் அந்த ஆண்ட் பீஸ்ட்டை எதிர்த்து அவங்களால போராட முடியல. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அங்கே காயப்பட்டிருப்பாங்க. அங்கே வந்து ஒரு ஹீலர் ஹண்டர் கூட இல்லை. எல்லாருக்குமே பலத்தை காயம் அடைஞ்சிரும். அப்போ வந்து ஒரு ஹண்டர் மேலே நிறைய காயப்பட்டு ஒரு ஆண்ட் பீஸ்ட் மேலே வந்து விழுந்திருக்கும். பின்னாலேருந்து வந்து ஒரு ஹண்டர் அந்த ஆண்ட் பீஸ்ட் அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா அந்த அடிப்பட்ட ஹண்டருக்கு அவர் ஹீட் பண்ணுவார். பின்னாடி பாரு இன்னொரு ஹண்டர் கத்துவார், ஏன்னா அங்கே நிறைய ஆண்ட் பீஸ்ட் வந்து அவரை தாக்க வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மின்னல் ஃபோர்ஸ் மூலயமா அந்த ஆண்ட் பீஸ்ட் எல்லாத்தையும் அடிச்சிருப்பாரு. நானும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஹண்டரும் வந்து அந்த பீஸ்ட் எல்லாத்தையும் செம்மையாக வெளுத்து வாங்கியிருப்பாங்க. ரெட் கலர் ஆண்ட் பீஸ்ட் எல்லாத்தையும் கொண்டுட்டு அதுக்கப்புறமா நீ ரொம்பவே அவசரப்படுற அப்படின்ட்டு அந்த ஹீலர் ஹண்டர் பார்த்து 2 பேரும் சொல்லியிருப்பாங்க. மக்களை எப்படியாவது காப்பாற்றணுன்றதுனால தான் நான் அந்த மாதிரி பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் என்னை பாதுகாக்க நீங்கள் 2 பேரும் பின்னாடி வருவீங்க அப்படின்னு அந்த எஸ்ராங் ஹண்டர் சொல்லியிருப்பார். அந்த ரெட் கலர் ஆண்ட் பீஸ்ட்லாம் கொண்டுட்டு அப்புறமா ஒயிட் கலர் இன்னும் பெரிய ஆண்ட் பீஸ்ட்லாம் அங்கே வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த 2 ஹண்டரும் ஹீலர் ஹண்டரு நீ போய் மக்களை காப்பாற்ற நாங்கள் இதை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அங்கே இருந்த ஹீலர் ஹண்டர் அங்கேருந்து கிளம்பியிருப்பார். அவங்க 2 பேருமே அந்த ஆண்ட் பீஸ்ட்டை செம்மையாக வெளுத்து வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறமா காட்டுக்கு மேலே புகையா வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிட்டி பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹண்டர் நின்றுருப்பார். அந்த ஹண்டர் அவங்க சீக்கிரமாகவே முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கீழே இருந்து ஒரு சோல்ஜர் கேட்கும்போது நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் அந்த எஸ்ராங் ஹண்டர் ஒரு ஃபயர் மூலிமா அந்த ஆண்ட் பீஸ்ட் எல்லாத்தையும் ஒரேடே அழிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமா ஒரு பிளாக் ஸ்க்ரீனை காமிச்சிட்டு ஹண்டர்ஸ்னால் யார், இந்த பீஸ்ட்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு ஒரு பேக் ஸ்டோரி காட்டுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா 10 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம உலகத்தை மற்ற பரிமாணங்களோடு இணைக்கின்ற ஒரு வாயில் திறந்தது. ஒவ்வொரு வாயிலுக்கு பின்னாடியும் மாய மிருகங்கள் இணைக்கப்பட்டு இருந்தன. நம்மள்ட்ட இருக்கிற வெப்பனை வச்சுலாம் அந்த மிருகங்களை அழிக்க முடியாது அப்படின்னு அந்த டார்க் வாய்ஸ் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மிருகங்களை அழிக்கக்கூடியவங்க ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஹண்டர்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கிற சக்தியை வச்சு டிவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது ABCD E ரேங்க் அப்படின்னு E ரேங்க் ஹண்டர்ஸ் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் அந்த சக்தி அவங்களுக்குள்ளே தோன்றிய பிறகு எந்த ஒரு தனிப்பட்ட முயற்சிக்கும் அதுக்கு எதிராக அதிக பலத்தை தராது, அதுதான் நிதர்சனம் அப்படின்னு சொல்லி அந்த டார்க் வாய்ஸ் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் டே 3 years லேட்டர் அப்படின்னு போட்டுட்டு ஒரு சிட்டியை காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருக்க மாரி காமிச்சிருப்பாங்க. அது யார் பார்த்தோன்னா ஒருத்தர் யாஜிம், ஒருத்தர் ஹார்க் வந்து ஹாய் யாஜிம் அப்படின்னு கூப்பிட்ருப்பாரு. யாஜிம் நீண்ட நாளைச்சு உங்களை பார்த்து இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதும் நான் திரும்ப வேலைக்கு வரலான்னு இருக்கேன், எனக்கு இப்போ ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு ஹார்க் சொல்லியிருப்பாரு. யாஜின் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நேரம் கூடி வந்தால் நல்லாவே நம்ம வந்து சம்பாதிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தையும் நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுப்பார். நம்ம ஹீரோ பேர் சாங். எல்லாருமே சாங்கை வந்து சாப்பிட்டியா எப்படி இருக்குது அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. இதை பட்ட என்ன இந்த பையன் எவ்வளோ ஃபேமஸாக இருக்கான், யார் இவன் அப்படின்னு கேட்கும்போது இவன் வந்து ஒரு பலவீனமான ஹண்டர் அப்படின்னு நாங்கள் அவனுக்கு நிர்ணயம் வச்சுருக்கோம், என்ன அப்போ அவன் பலமானவன் இல்லையா அப்படின்னு ஹேங் கேட்டிருப்பாரு. யாஜியம் நீ வேலைக்கு விட்டு போகும்போது அதுக்கப்புறம் தான் அந்த பையன் வந்தான். ஒரு தடவை ஈராங் மிஷின் கூட்டிகிட்டு போவேன், அவன் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் கிடந்தான், இப்போயே தெரியும் இந்த ரைடு எவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு யாஜியம் சொல்லியிருப்பார். ஏன்னா ரொம்பவே பயந்துருப்பார், முன்னமாரி நான் ஃபார்மில் இல்லை அப்படின்ட்டு. சாங்கை பற்றி யாஜியமும் ஹாங்கும் பேசிகிட்டு இருக்கும்போது யாஜியும் பொறுமையாக பேசு, சாங்கு காதில் விழுந்துட போகுது அப்படின்வாங்க. ஆனால் எனக்கு தான் ஆல்ரெடி விழுந்துருச்சு அப்படின்னு சாங் அவர் மைண்ட் வாய்ஸில் சொல்லிகிட்டே போவார். ஆனாலும் நான் என்ன பண்ணுறது, அவங்க சொல்கிறது உண்மை தானே, நான் பலவீனமானவன் தானே அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பார். அப்போ ஒரு நியூ கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் நம்ம ஹீரோயின். அவங்க பேர் சோஹி. என்னாச்சு சாங், நீ ஹாஸ்பிட்டலில் இருந்ததாக கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவங்க கேட்டிருப்பாங்க. அது ஒன்றும் இல்லை, சும்மா நீ மறுபடியும் நான் அவங்க கூட வேலை செய்ய போகிறேன்னா அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் சாங். அதை விட உனக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சோஹி கேட்டுட்டு 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு சாங் நான் போனது வந்து ஒரு ரேங்க் மிஷின், அது மட்டும் இல்லாமல் அங்கே எல்லாருமே வந்து ஹை லெவல் ரேங்க் ஹண்டர்ஸ் அப்படின்னு சாங் சொல்லியிருப்பார். அதுக்கு சோஹி என்ன அப்போ அங்கே ஒரு ஹீலர் ஹண்டர் கூட இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு சாங் நான் தான் பலவீனமானவன், அவங்க அப்படி இல்லையே,
என்னதான் இருந்தாலும் அந்த ஹண்டர்ஸ் இவ்வளோ சுயநலமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சோகி சொல்லியிருப்பான். அதுக்கப்புறமா அங்கே எல்லோரும் வந்து டிஸ்கஷன் பண்ணிருப்பாங்க அவங்க போக வேண்டிய ரைடுக்கு. வா சோகி நம்ம அங்கே போவோம் அப்படின்ட்டு சாங் கூட்டிகிட்டு போயிருப்பான். அதுக்கப்புறமா அந்த ரைடுக்கான ஹெட் சாங்குன்றப்பவர் நான் தான் இந்த ரைடுக்கு இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் ஹாய் சாங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அப்புறம் ஒவ்வொரு ஹண்டராக வந்து அந்த போர்ட்டலுக்குள்ளே போக ஆரம்பிப்பாங்க. சாங் வெளியே நின்று யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ ஏன்ஜியும் என் பின்னாடியே வா, எல்லாம் மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவார். சோஹி எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உள்ளே போயிடுவா. சாங் அவர் வாங்கின கத்தியை கையில் எடுத்து பார்ப்பாரு. எல்லாத்தையும் மந்திரம் உள்ள வெப்பன் இருக்குது, என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு கத்தி தான், எதுவுமே இல்லாததுக்கு இது இருக்கிறதே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏதாவது நம்ம சாதிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போர்ட்டலுக்குள்ளே போவார். அதுக்கப்புறமா ஹண்டர்ஸ் அசோசியேஷனில் 2 பேரை காட்டுவாங்க. அதில் ஒருத்தர் சார் இன்றைக்கி இன்டர்வியூ எப்படி போச்சு அப்படின்னு கேட்டிருக்கோம். எப்பயும் போல தான் ஹண்டர்ஸ் வந்து அடித்தளத்தில் மாட்டியிருக்காங்க. ஆனாலும் எசன்ஸ் ஸ்டோன் வேணும்னு ஹெட் ஆஃபீஸரில் சொல்கிறாங்க. ஹண்டர்ஸ் ஆகிய நம்ம ஹை லெவல் பீஸ்ட்டை கிட்டே கிடைக்கிற எசன்ஸ் ஸ்டோன்ஸை வச்சு தான் பழக்கம் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லை, இந்த எசன்ஸ் ஸ்டோன்ஸை வச்சு தான் நம்ம நியூ வெப்பன் சோர்ஸே க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ கையில் ஒரு எசன்ஸ் ஸ்டோன்ஸை காமிச்சிருப்பாங்க ரத்த கறியோட. நான் சாதிச்சிட்டேன், நான் ஒரு பீஸ்ட்டை கொண்டுட்டு எசன்ஸ் ஸ்டோனை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கு ஜோகி கத்திருப்பாங்க. என்னென்னு பார்த்தோன்னா நம்ம ஹீரோ பின்னாடி சாங்குக்கு பின்னாடி ஒரு பீஸ்ட் வந்து தாக்கியிருக்கோம். ஆனால் சாங் அவர் கத்தியால் அந்த பீஸ்ட்டை கொல்ல போகும்போது அவர் கத்தி உடஞ்சிருக்கும். அந்த பீஸ்ட் சாங்கோட வயிற்றில் கத்தியை குத்திருக்கும். இதை பார்த்துட்டு ஜோகி ரொம்பவே ஷாக் ஆகிருப்பாங்க. இன்னொரு ஹண்டர் வந்து அந்த பீஸ்ட்டை கொண்டுட்டு சாங்கை காப்பாற்றிடுவாங்க. அது ஜோகி நீ சாங் கூட இருந்து அவனுக்கு ஹீல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் மற்ற பீஸ்ட்டை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். சாங்குக்கு ரொம்பவே அடிபட்டிருக்கும். ஜோகி அவருக்கு ஹீல் பண்ணிகிட்டு இருப்பார். திரும்ப ஹண்டர்ஸ் அசோசியேஷனில் 2 பேரும் பேசிக்கிறத இருப்பாங்க. அதில் ஒருத்தர் அசிஸ்டன்ட் தான் சொல்லுவார், கவர்மெண்ட் இதை வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க என்னன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஆமாம், நீர் காற்று நிலத்தடி விட இது பயனுள்ளது அப்படின்னு அந்த ஹெட் சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லை, புதைக்கப்பட்ட எரிபொருளை விட இது வந்து தூய்மையான ஒரு நியூக்ளியர் சோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எசன்ஸ் ஸ்டோன்ஸை வச்சு மனா கிறிஸ்டல்ஸ் வச்சும் எனர்ஜி சோர்ஸ் கிரியேட் பண்ணுறதா அவர் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அந்த போர்ட்டலுக்குள்ளே போனால் ஹண்டர்ஸை காமிச்சிருப்பாங்க. அவங்க அந்த பீஸ்ட்டோட தலைவரை கொண்டுட்டு இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே மன்னா கிறிஸ்டல் அதிகமாகவே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, கொள்ளையடிச்சு எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வாங்க போகலாம் அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பும் போது அங்கேருந்து ஒருத்தர் கத்திருப்பான். என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு குகை இருக்கும். இந்த பீஸ்ட்டோட தலைவரை கொண்டு அப்புறமா இந்த குகை இன்னும் மூடலையே, இது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு எல்லா ஹண்டர்ஸும் புலம்பிட்டு இருப்பாங்க. சாங் ரொம்பவே சேடாக இருப்பான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட ஒரே ஒரு எசன்ஸ் ஸ்டோன் தான் இருக்கும். அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, இதெல்லாம் அவங்க மதிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு காசு இன்றைக்கும் கிடைக்காது அப்படின்னு ரொம்ப சேடாக இருப்பான். அந்த ரைடோட ஹெட் சங் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி நேரத்தில் ஹண்டர்ஸ் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம கேட்கணும், இங்கே உள்ளே போக வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதை இன்றைக்கி விட்டுட்டு போனால் மற்றவங்க யாரோ வந்து சூர்யா விட்டு போயிடுவாங்க, நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து ஓட் பண்ணி டிசைட் பண்ணலான்னு 2 டீமும் சமமாக ஓட் பண்ணிருப்பாங்க. நம்ம சோஹி கூட வெளியே போகலான்னு தான் ஓட் பண்ணிருப்பாங்க. கடைசியாக சாங் மட்டும்தான் இருப்பார். சாங் அப்பா ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போயிருப்பார். இது வரைக்கும் நம்ம அப்பா எங்கே இருக்காருன்னே தெரியல, அம்மாவோட மருத்துவ செலவு நம்ம தான் பார்த்துக்கணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம தங்கச்சியை நாம் தான் படிக்க வைக்கணும், நம்மளுக்கு இப்போ காசு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். இந்த டி ரேங்க் வகைக்குள்ளே போனால் நம்ம கண்டிப்பாக நம்ம உயிருக்கு ஆபத்து இருக்குது, இதுக்கு முன்னாடி நம்ம போன ரேங்க் மிஷின்லேயே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் காசு இல்லாமல் நம்ம ஷூ நிலமையும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் நினச்சி பார்ப்பார். அதுக்கப்புறமா நம்மளுக்கு காசு வேணுன்றதுக்காக அவர் உள்ளே போகிறதுக்கு டிசைட் பண்ணிவிடுவார். சாங் முடிவை கேட்டு சோஹி ரொம்பவே காண்டாயிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் உள்ளே போவாங்க. அதுக்கப்புறம் ஹெட் ஆஃபீஸை காட்டியிருப்பாங்க. அங்கே ஒரு ஹெட்டோட அசிஸ்டன்ட் சரியாக பி ரேங்க் மற்றும் சி ரேங்க் சேர்ந்த ஹண்டர்ஸ் நம்ம அசோசியேஷனில் தயாராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா சுச்சுவேஷன் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு ஹெட்டிட்ட சொல்லியிருப்பாங்க. அவர் ஹெட்டை காட்டுவாங்க. ஓகே, அந்த ஹண்டர்ஸ் கொஞ்சம் திறமசாலியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுங்க, என்னதான் இருந்தாலும் அவங்க சாகியோட கம்பேர் பண்ணும்போது எல்லாம் கொஞ்சம் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்டை காமிச்சிருப்பாங்க. அங்கே 2 தீஃப் வண்டியில் வந்து ஒரு லேடியோட ஹேண்ட்பேக் திருடமாக காமிச்சிருப்பாங்க. அங்கே சாகியோட என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. சாகே அந்த பேக்கை தீஃப்கிட்டேருந்து வாங்கி அந்த லேடிகிட்ட கொடுத்துருப்பாங்க. தேங்க்யூ சாகே அப்படின்னு அந்த லேடியை அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. அப்புறம் எல்லா மக்களும் அது சாகேன்னு சொல்லிவிட்டு அவங்க சுற்றி வந்துடுவாங்க. அதை பார்த்துட்டு சாகே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. சாகே யாருன்னு அடுத்தடுத்து வரப்போகிற எபிசோடில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா அந்த ஹண்டர்ஸ் பக்கம் காமிச்சிருப்பாங்க. சாங் வந்து ஓட் பண்ணிருப்பான் உள்ளே வர்றதுக்கு. இதனால் சோஹி ரொம்பவே கோபமாயிருப்பாங்க. சாங் என் மேலே கோபமா அப்படின்னு சோகிட்ட கேட்டிருப்பான். நான் ஏன் உன் மேலே கோவப்படக்கூடாது, நீ என்ன வேலை பார்த்து வச்சுருக்க, உன்னை உள்ளே வரதுக்கு ஓட் பண்ணி வச்சுருக்க, உன்னை பற்றி கேர் பண்ணவே மாட்டியா அப்படின்னு சோகி செம்மையாக திட்டுவாங்க. அவங்க இந்த மாதிரி பேசிகிட்டே உள்ளே போகும்போது அங்கே பெரிய கேட்டு தெரியும். அது வந்து ராஜாவோட கேட். அதை பார்த்துட்டு எல்லா ஹண்டர்ஸுமே ஷாக் ஆகிடுவாங்க. நான் இவ்வளோ பெரிய கேட்டெல்லாம் பார்த்தது இல்லையே அப்படின்னு எல்லோரும் புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க.
உள்ளே போய் பார்த்தோன்னா அங்கே நிறைய சிலை நிற்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிருப்பாங்க. ஒரு ஹண்டர் உள்ளே எந்த பீஸ்ட்டும் இல்லையே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்குமா அந்த ரைடு லீடர் ஆகிய சங்கை கூப்பிட்டுட்டு இங்கே ஏதோ எழுதியிருக்கு அப்படின்னு ஒரு ஹண்டர் சொல்லுவார். அதுக்கப்புறமா அவர் அதை படித்து பார்த்துட்டு அதில் மரணன்ற வார்த்தையை கேட்டதும் இன்னொரு ஹண்டர் நான் இங்கேருந்து போகிறேன், நான் அப்போ இங்கே உள்ளே வரலன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் வெளியே போகிற நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே சோஹி வந்து ஒரு சில கண்ணு என்னையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, அது என்னை பார்த்து நவுறுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு சாங் இதெல்லாம் உன் கற்பனை அப்படின்னு சொல்லியிருப்பார். வெளியே போக ட்ரை பண்ண ஹண்டரை வந்து ஒரு சில பாதியாக கட் பண்ணுறோம். இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகிருப்பாங்க. சாங்கே அவன் இப்போ செத்தவர் வந்து டி ரேங்க் ஹண்டர், அவருக்கே அந்த நிலமைனா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு வச்சுருப்பாரு. அதுக்கப்புறமா அந்த சிலையை பொறுமையாக திரும்பி பார்ப்பாரு. அந்த கண்லேருந்து ஒரு லேசர் லைட் மாதிரி வரும். இதை பார்த்துட்டு